இப்போ நம்ம வந்துட்டு ரேஷியோஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இருக்கறதுலே இவ்வளோ சிம்பிளாக நான் சொல்ல முடியுமோ நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கதையில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஜென்ரலாக சமைக்கிறீங்க. அப்போ வந்துட்டு 2 கப் அரிசிக்கு வந்துட்டு 2 கப் அரிசிக்கு வந்துட்டு 1 கப் வந்துட்டு பருப்பு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு இன்றைக்கி திடீர்னு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு 5 கெஸ்ட்டு வராங்க. அப்போ இதை அப்படியே நீங்கள் 4 மடங்காக ஆக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? 4 மடங்காக பண்ணுறப்ப 8 கப் அரிசிக்கு 4 கப் வந்துட்டு பருப்பு போடுவீங்கள்ல. அதில் இந்த 2 கப்புக்கு 1 கப் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இடத்துல ரேஷியோ. இதே வந்துட்டு 8 கப்புக்கு நான் 4 கப் போடுறேன் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரொப்போர்ஷன். அவ்வளோதான். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ தான். அப்போ ரேஷியோ அப்படின்றது வந்துட்டு நீங்கள் 2 நம்பரை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை நான் ரேஷியோன்னு சொல்கிறேன், கம்பேரிங் 2 நம்பர்ஸ். இதே வந்துட்டு நான் வந்துட்டு 2 ரேஷியோஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறேன் அப்படின்றப்ப வந்துட்டு அதை வந்துட்டு நான் ப்ரொப்போர்ஷன்னு சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல 2:1 ரேஷியோ இருக்குது. அதே டைம் வந்துட்டு அதை நான் அதிகப்படுத்துகிறப்ப அது வந்துட்டு 8:4 ஆகுது. அப்போது இதை தான் வந்துட்டு நான் ப்ரொப்போர்ஷன்னு சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே ஒன்றா தான் இருக்கும். அதாவது இதை நான் வந்துட்டு டிவிஷன்ஸில் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க. இது 2/1, இதை வந்துட்டு 8/4ன்னு எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அது 1/2 இருக்கும். அதே மாதிரி இதுவும் 1/2 வரும். அப்போ இதுவும் கடைசியில் 2:1 தான், இதுவும் 2:1 தான் வருது. ஸோ இதை தான் வந்துட்டு நான் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு பீஸா இருக்குது. இந்த பீஸாவில் மொத்தம் 8 ஸ்லைஸ் இருக்குது. இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறப்ப இப்போ நானும் எங்கள் அக்காவும் ஷேர் பண்ணுறோம். பாதி பாதியாக பிரி அப்படின்வேன். அப்போ பாதி பாதியாக அப்படின்னு நான் சொல்கிறப்போ 1/2ன்னு தான் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். பாதி அப்படின்னா 1/2 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் 8 ஸ்லைஸ் பீஸா இருக்குல்ல, இது எப்படி நான் வந்துட்டு பாதி பாதியாக 1/2 எப்படி பிரிப்பேன்? நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு 4 ஸ்லைஸும் எனக்கு 4 ஸ்லைஸும். அப்போ இந்த 4 வந்துட்டு எனக்கு, இந்த 4 வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு. அப்போ இந்த 8 வந்துட்டு நான் பாதியாக பிரிக்கணும் அப்படின்னா ஆளுக்கு 4 நாளாக பிரிப்பேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு இது 1/2 வரும். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரேஷியோ. அப்போ இது ரேஷியோ 2 பேருக்கும் ஆளுக்கு 1 ஆளுக்கு 4 வர்றது அப்படின்றது வந்துட்டு ப்ரொப்போர்ஷன். இதே வந்துட்டு நான் அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அது ரேஷியோ. அப்போ ஒரு ப்ரொப்போர்ஷனை வந்துட்டு நான் ஃபர்தராக என்னால் வந்துட்டு அதையே ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் ரேஷியோ வந்துட்டு அதுதான் இருக்கிறதுலே மினிமம், அதாவது இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரேஷியோ வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியாது. பட் ப்ரொப்போர்ஷனாக நான் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. 2:4 = 3:x. இதில் வந்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பட்டர்ஃப்ளை மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு அதை நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளையிங் சொல்லலாம். ஓகே, அப்போ என்னென்னா இதை வந்துட்டு நம்ம அப்படியே எழுதுகிறோம். 2 4 இருக்குது. ஸோ 2 4 எழுதுகிறோம். அடுத்ததில் 3 எக்ஸும் எழுதுகிறோம். இங்கே வந்துட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இல்லைன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணுறோம். இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2x will be equal to 4 into 3. அதாவது x is equal to 12. 2x is equal to 12. அப்போ x is equal to 12 divided by 2 which is equal to 6. ஸோ இந்த ஆன்சரு x வந்துட்டு equal to 6. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்ப இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 2வையும் 4ஐயும் பக்கத்து பக்கத்தில் எழுதுகிறோம், 3யும் 6ஐயும் பக்கத்து பக்கத்தில் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ராகுல் கிட்ட 6 சாக்லேட் இருக்குது, பிரியா கிட்ட 9 சாக்லேட் இருக்குது. இதில் வந்துட்டு ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா 6:9 எழுதுகிறோம். இந்த 6:9 ரேஷியோவா? இல்லை, இது ப்ரொப்போர்ஷன். ஸோ இதை எப்படி நம்ம ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணுவோன்னா, இது ரெண்டுத்துக்கும் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அந்த நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ இங்கே காமனான நம்பர் 3. அப்போ 6ஐயும் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 9ஐயும் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது? கேன்சல் பண்ணலாமா? இங்கே 2, இங்கே 1, இங்கே வந்துட்டு 1, இங்கே 3. அப்போ இது வந்துட்டு 2:3 ரேஷியோவில் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. அதாவது இப்போ இன்கேஸ் நான் இதை அதிகம் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் ஜஸ்ட் என்ன பண்ணணும், இதில் நான் எவ்வளோ அதிகம் பண்ணணுமோ மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு ராகுல் அண்ட் பிரியா கிட்ட இருக்கிற அதே ரேஷியோவில் வந்துட்டு 5 டைம்ஸ் மோராக வந்துட்டு வேறு 2 பேர்கிட்ட இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 5 டைம்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இங்கே வந்துட்டு 2 5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே வந்துட்டு நான் 3ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரேஷியோஸ்க்கு எதையா மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2 சைடும் ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10/15. தேங்க்யூ.